طعامه وشرابه صدق رسول الله صلى الله عليه وسلم. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, தாய்மார்களே, ரமலானை தந்த அல்லாஹ் ரமலானில் ஒரு பெரும் பகுதியை கழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்துடனும் ஆபியத்துடனும் அல்லாஹ் தந்தான். அல்ஹம்துலில்லாஹ். மீதமாக இன்னும் ஒரு 3 அல்லது 4 நாட்கள் தான் இருக்கின்றது. இந்த ரமலான் எங்களை விட்டும் விடை பெற்று போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் இருக்கின்றோம். இந்த உலக வாழ்க்கையில் எங்களுடன் இரக்கமாக இருக்கக்கூடிய ஒருவன் இருக்கும்டா, அது அல்லாஹ் மாத்திரம்தான். அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் இந்த உம்மத்தின் மீது, இந்த படைப்பினங்கள் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். ரமலானுடைய மாதம், அந்த மாதத்துடன் தொடர்புபட்ட ஒவ்வொரு அமால்களையும் எடுத்து பார்க்கும் பொழுது அதை நாங்கள் சிந்தித்தால், அதை உட்கார்ந்து அதை பற்றி நாம் யோசித்து பார்த்தால், அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வியப்பை உண்டாக்கும், ஒரு ஆச்சரியத்தை. அல்லாஹ் எங்களை படைத்து அவனால் சில கடமைகளை எங்கள் மீது கடமையாக்கி அந்த அமால்களை செய்யும் பொழுது என்னென்ன கூலிகள், என்னென்ன பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் என்பதையும் அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த ரமலானுடைய மாதம் முழுவதும் எங்களை தூய்மைப்படுத்துவதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கம். 11 மாதம் எங்களால் நிறைய தவறுகள், தப்புகள் நடந்திருக்கும். அந்த அத்துணை தவறுகளையும் தப்புகளையும் இந்த மனிதனிடம் இருந்து இல்லாமலாக்கி அவனை கழுகி அவனை ஒரு பரிசுத்தமான ஒரு மனிதனாக, ஆணாக, பெண்ணாக பார்ப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய ஹதீஸ்கள் தான், மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு. யாரு ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சி ஈமானுடன் நன்மையை ஆதரவு வைத்து நோவு பிடிக்கிறார், அவருடைய என்ன நடக்கும்? அவருக்கு என்ன நடக்கும்? பாவங்கள் மன்னிக்கப்படும். அது ஒன்று. அதே மாதிரி அந்த ரமலானில் அவர் நின்று வணங்குகிறார்கள், நன்மை ஆதரவு வைக்கிறார்கள், நின்று வணங்குகிறார்கள், அவருக்கு என்ன கிடைக்கும்? ஓஃபிரலவும் மாத்தக்கத்த, முன்னைய பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறார். அதே மாதிரி ரமலானுடைய கடைசி பகுதியில் வரக்கூடிய அந்த ஒற்றைப்படையான இரவுகளில் நீங்கள் 1000 மாதங்களை விட சிறந்த இரவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். அந்த இரவை அடைந்தால் நீங்கள் அன்றைய இரவு நின்று வணங்குவீர்களே. மன் காம லைலத்தல் கத்ரி ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. உங்களுடைய முன்பாவம் மன்னிக்கப்படும். இந்த 3 ஹதீஸையும் எடுத்து பாருங்க. நோன்பு, நின்று வணங்குவது,
கடைசி 10 ஒற்றைப்படையான இரவுகள் கிடைக்கக்கூடிய கதிருடைய இரவு. உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அன்றாடம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் எடுத்து பாருங்கள். தொழுகைக்கு பின்னால் 33 தடவை சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். அதன் பிறகு அந்த 99 பூர்த்தி செய்வதற்கு லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். எந்த அளவுக்கு அல்லாஹ் எங்களுடன் இரக்கமாக இருக்கிறான். ரமலானுடைய காலம் வந்தா நிறைய மக்கள் ஜகாத் கொடுப்பார்கள். துதஹீருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா. உங்களுடைய செல்வங்கள் அல்லாஹ் தூய்மையாக்குறான். உங்களுடைய உள்ளங்கள் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை பரிசுத்தப்படுத்தினான். ஆக மொத்தத்தில் இந்த ரமலானுடைய மாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமதியான ஒரு முக்கியமான அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த மாதம் தான் ரமலானுடைய மாதம். அந்த மாதத்தை தந்த அல்லாஹ் இன்னும் ஆர்வமூட்டுகிறான். அவருடைய ரசூலை வைத்து அல்லாஹ் எங்களுக்கு பயான் செய்கிறான். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அமல் தான் என்ன அமல்? என்ன அமல்? எல்லாம் செஞ்சிட்டோம் மாஷா அல்லாஹ். செஞ்சிருப்போம், சில பேர் செஞ்சிருப்பாங்க. அது சரியா அசில் சுன்னா. பெருநாளுடைய அந்த நேரம் நெருங்கும் பொழுது கோயிலுக்கு வந்துட்டே கண்டுபிடிச்சிருவீங்க. அதுதான் அசில் சுன்னா. நிலைமைகளை வைத்து இன்று மாறுபடுகிறது. சொல்லுங்க அபயாச. ஜகாத்துல் ஃபித்ர். ஜகாத்துல் ஃபித்ர் அது ஒரு மிக முக்கியமான ஒரு இபாதத். அது ஒரு மிக முக்கியமான ஒரு இபாதத். அந்த இபாதத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த ரமலானை தந்த அல்லாஹ் இந்த ரமலான் நோன்பு அல்லாஹ் கடமையாக்கி அந்த நோன்பை நீங்க எப்படி பிடிக்கணும், அதில் என்ன இபாதத் செய்யணும், உங்களுடைய அன்றாட அந்த லைஃபை நீங்க எப்படி வச்சுக்கொள்ளணும் என்பதையெல்லாம் நாங்க பார்ப்பதற்கு ரோல் மாடலாக அல்லாஹ் ரசூலுல்லாஹ் வச்சிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா রাদিয়াল্লাহு அன்ஹுடைய ஹதீஸ் இமாம் புகாரி அவர்கள் அவருடைய ஸஹீஹுல் புகாரியில் பதிவு செய்திருக்கிறார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் லம் யதா கௌல ஸூரி வல் அமல் பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா பிஅன் யதா தஆமஹு வ ஷராபஹு. யார் இந்த ரமலானுடைய மாதத்தில் ஹராமான பேச்சு பேசுற, ஹராமான பேச்சு பேசுற, ஹராமான செயல்கள்ல ஈடுபடுற, இதுல இருந்து அவர் ஈடுபடுவதில் இருந்து அவர் தப்பிக்கலையா, அவர் பசித்திருப்பது, தாகித்திருப்பது, அதனால அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை. ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சிருக்கிறாரு, வாயை பேணுதலா வைக்கல, காத பேணுதலா வைக்கல, கண்ணை பாதுகாக்கல, கல்வ பாதுகாக்கல. இவர் பசித்திருந்ததும் தாகித்திருந்ததையும் தவிர வேறொன்றும் இல்லை, வேறொன்றும் இல்லை. இந்த ஹதீஸின் மூலமாக எங்களுக்கு என்ன விளங்குதுன்னா, நோன்பு நோற்ற ஒவ்வொரு மனிதனும் ஆணும் பெண்ணும் அவங்க மிக பக்குவமாக, ரொம்ப பக்குவமாக இந்த நோன்புகளை நோக்க வேண்டும், நோன்புகளை பேணுதலாக நோக்க வேண்டும். பெரும் பெரும் இமாம்கள், முஹத்திஸீன்கள், அவருடைய சபையில பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருப்பார்கள். ரமலானுடைய மாதம் வந்து அந்த தர்ஸ் எல்லாம் மூடப்பட்டது. அங்க என்ன படிச்சு கொடுக்குறாங்க? கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ், அதான் படிச்சு கொடுக்குறாங்க. அப்படி இருந்தும் அந்த தர்ஸை நிப்பாட்டிட்டு ரமலானுடைய அமல்கள்ல ஈடுபடுவாங்க.
அப்ப ரமலான் ஒரு பேணுதலை எங்களுக்கு கற்றுத்தருது. இந்த அடிப்படையில எங்களால சில தவறுகள் தப்புகள் இந்த ரமலானுடைய காலங்கள்ல ஏற்பட்டிருக்கு. அந்த தவறுகளை எல்லாம் இல்லாமலாக்குறதுக்கு, தூய்மையாக்குறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதரின் மூலமாக எங்களுக்கு ஒரு அமல் வழிகாட்டப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய இரக்கத்தன்மையை கொஞ்சம் பாருங்க. ஒரு அடியான் எந்த விதத்திலும் அல்லாஹ்வை விட்டு அவன் தூரமாக கூடாது. நோம்பு பிடிச்சிருக்கிறான், தவறு நடைபெற்று விட்டது, மனிதன் அடிப்படையில் தவறு நடந்து விட்டது. அந்த தவறுக்கு குற்ற பரிகாரமாக நீ இதை செய்தால் நீ ஒரு தூய்மையானவனாக மாறிவிடுவாய். சுப்ஹானல்லாஹ். அதுக்குத்தான் இந்த ஜகாத்துல் ஃபித்ரா. ஜகாத்துல் ஃபித்ரா ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய ஒரு அறிவிப்பு. இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய கிதாபில் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ர். இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக ஆக்கியிருக்கிறார்கள். மிக முக்கியமான ஒரு அமல். அது எனக்கு தெரியுமா? துஹ்ரதன் லிஸ்ஸாயிமி மினல் லக்வி வர்ரஃபதி. நோன்பாளி அவரின் மூலமாக ஏற்பட்ட தவறுகள், அவரால பேச்சால, செயலால, பார்வையால, கேள்வியால, சிந்தனையால ஏதோ நடந்திருக்கும். அந்த தவறுக்கு அவரை தூய்மைப்படுத்துவதற்கு அல்லாஹ் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நபி அவர்களின் மூலமாக இந்த உம்மத்துக்கு வழிகாட்டியிருக்கிறார். துஹ்ரத்தன் லிஸ்ஸாயிம் வ துஅமத்தன் லில் மசாகீன். ஏழைகளுக்கு அது உணவாக போய் சேர வேண்டும். ஏழைகளும் அதை சாப்பிடணும். ஏண்டா பெருநாள் தினம் ஏழைகளை நாங்க பார்க்கும் பொழுது மிஸ்கீன் ஃபகீர்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள் உலகத்தில்? அவர்கள் சம்பாதிப்பார்கள். சில பேருக்கு வருமானம் இருக்கும், சில பேருக்கு வருமானம் இல்லை. அவர்கள் அடுத்தவர்களிடம் கையேந்துவார்கள், கேட்பார்கள், ஏதாவது கொடுங்க, சாப்பிடுவதற்கு, குடிப்பதற்கு கொடுப்பார்கள், கேட்பார்கள். அப்ப நாங்களும் மனம் உவர்ந்து அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், அல்லாஹ் இவனை கேட்க வச்சிருக்கிறான், நான் கொடுப்போம். ஆனா பெருநாளுடைய தினத்தில் எந்த ஒரு ஏழையும் பசியோடு அந்த தினத்தை கழிக்க கூடாது. அவர்களுடைய வீட்டிலும் அந்த சாப்பாடு சமைக்கப்பட வேண்டும். அவர்களுடைய குழந்தைகளும் மனைவியும் எங்களுடைய ஃபேமிலி எப்படி சந்தோஷமாக அந்த நாளை கழிக்கிறார்களோ இதே போன்று ஒவ்வொரு ஏழையுடைய, ஃபகீருடைய, மிஸ்கீனுடைய வீடும் ஜொலிக்கணும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது மிஸ்கீன்களுக்கு, ஏழைகளுக்கு போய் சேர வேண்டும். அடுத்ததுதான் பிஇத்மாமி சியாமி ஷஹ்ரி ரமலான் வ கியாமிஹி. அல்லாஹ் இந்த ஷஹ்ரு ரமலான தந்து எங்களை ஆரோக்கியமாக, ஆஃபியத்தாக, நல்ல திடாத்திரமாக எங்களை எல்லாம் இபாதத்து செய்வதற்கு, நோம்பு பிடிப்பதற்கு, அவனை நின்று வணங்குவதற்கு அல்லாஹ் எங்களுக்கு உபகாரம் செய்தானே, அவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் ஜகாத்துல் ஃபித்ராவுடைய நோக்கம். இது யாருக்கு கடமை? இது யார் கொடுக்கணும்? ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை. ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் இது கடமை. ஒரு மனிதர் குடும்ப பொறுப்புதாரியா இருக்கிறார். அவருக்கு கீழால செலவு யார் யாருக்கெல்லாம் இவ்வளவு செலவு செய்கிறார்களோ, இவருடைய பொறுப்பில் யார் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இவர்களுக்கு கொடுக்க வேண்டும்.
அந்த கொடுக்கிற நேரமும் குறிப்பிட்ட நேரத்தில் இவர்கள் கொடுக்க வேண்டும். குறிப்பிட்ட நேரத்தில் கொடுக்க வேண்டும். உலமா பெருமக்கள் கூறுகிறார்கள், அதனுடைய ஆரம்ப நேரம் எப்படின்னா, மின் துலூஇல் ஃபஜ்ரி மின் துலூஇ ஃபஜ்ரி யௌமில் ஈத் இலா குபைல அதாஇ ஸலாத்தில் ஈத். சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள், ஃபஜ்ர் உதயமாக கூடிய நேரம், அந்த பெருநாளுடைய நாளுடைய ஃபஜ்ர் இருக்கிறது, அந்த நாளுடைய ஃபஜ்ர் உதயமாகும், ஃபஜ்ருடைய நேரம் வருமே, அந்த நேரத்தில் இருந்து நீங்கள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால். ரொம்ப ஒரு கஷ்டமான நேரம். அதுதான் நீங்கள் அதை கொடுக்க வேண்டும். அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அமர பி ஜகாத்தில் ஃபித்ரி அன் துஅத்தி قبل خروج الناس الى الصلاه. தொழுகைக்காக வேண்டி மக்கள் வெளியாகுவதற்கு முன்னால் அந்த ஜகாத்துல் ஃபித்ராவை கொடுத்து விட வேண்டும். ஜகாத்துல் ஃபித்ராவை கொடுத்து விட வேண்டும். எங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் முன்மாதிரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த ஹதீஸின் அடிப்படையில் சஹாபாக்கள் என்ன, ஷவ்வாலுடைய தலைப்பிறை தென்பட்டால், அதாவது நாளைக்கு பெருநாள், அன்றைக்கு மகரிபில இருந்து நாளை ஈதுடைய அந்த ஈத்கா அந்த மைதானத்துக்கு போவதற்கு முன்னால தங்களுடைய எல்லா ஜகாத்துல் ஃபித்ராவையும் பங்கு வைத்துள்ளார்கள். அந்த காலத்தில் ஏழைகள் எளியோர்கள் அக்கம் பக்கத்தில் இருந்தார்கள். அதனால் அசில் சுன்னா போகும்போது அதை கொடுத்து விட்டு தொழுகைக்கு போவார்கள். போகும்போது தொழுகைக்கு போகும் பொழுது இடையில் கொடுத்து விட்டு செல்வார்கள். தெரியும், இன்ன வீட்டில் ஒரு ஏழை மனிதர் இருக்கிறார், இன்ன வீட்டில் ஒரு மிஸ்கீன் இருக்கிறார், இந்த வீட்டில் ஒரு பக்கீர் இருக்கிறார் என்பதை அறிந்து அவர்கள் தொழுகைக்கு முன்னால் அதை நிறைவேற்றி விடுவார்கள். இதே போன்றுதான் சஹாபாக்கள் அதை எப்படி செய்தார்கள்? இவர்களுடைய அந்த ஜகாத்துல் ஃபித்ராவை யுக்தூன ஜகாத்துல் ஃபித்ர் பியௌமின் அவ் பியௌமைன், பெருநாளைக்கு ஒரு நாள் அல்லது 2 நாளைக்கு முன்பதாக. இன்னைக்கு அந்த சுன்னத் தான் நிறைய இடங்கள்ல அமல் செய்யப்படுகிறது. பெருநாளைக்கு 2 நாள் அல்லது ஒரு நாளைக்கு முன்னே இதை அந்த அவர்கள் சேர்த்து அதை முறையாக பங்கு வைத்து கொடுக்கிறார்கள். தொழுகைக்கு போகும் பொழுது யாருமே அதில் அந்த ஜகாத்துல் ஃபித்ராவை எடுத்துக்கொண்டு வரக்கூடாது. தொழுகைக்கு முன்னால வரணும். அவருடைய நோக்கம், என்னுடைய குடும்பத்துடன் நான் வருவது தொழுகையை நிலைநாட்டுவதற்கு. எங்களுடைய அத்துணை கடமைகளையும் சதகாக்கள், ஜகாத், ஜகாத்துல் ஃபித்ரா எங்களுடைய எல்லாம் நாங்க கொடுத்து முடிச்சிட்டு தொழுகைக்காக வேண்டி வருகின்றோம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு தெரியும் நாங்க எவ்வளவு முடிவு செய்து வைத்திருக்கிறோம், எவ்வளவு எந்த அளவு. இங்கே நாட்டினுடைய அளவை பொறுத்த வரையில $12 $12 வைத்திருக்கிறார்கள். சில நாடுகளில் அந்தந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி அது வித்தியாசப்படும். எனவே யாரெல்லாம் இதுவரைக்கும் அந்த ஜகாத்துல் ஃபித்ராவை நிறைவேற்றவில்லையோ அவசரமாக இன்ஷா அல்லாஹ் அதை நீங்கள் உரியவர்களிடம் ஒப்படைத்தால் தான் எங்களுடைய பெருநாள் தொழுகைக்கு முன்னால அதை அவர்கள் சரியாக கொண்டு சேர்ப்பார்கள். எனவே இதுல ரொம்ப கவனமாக கண்ணும் கருத்துமாக பேணுதலாக நாம் இருக்க வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு ஹதீஸ், யார் இந்த மன் அத்தாஹா قبل الصلاة فهي زكاة مقبولة, யாரெல்லாம் தொழுகைக்கு முன்பதாக இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை கொடுக்கிறார்களோ அது ஜகாத்துல் ஃபித்ராவாக ஏற்றுக்கொள்ளப்படும். இதுல யாரும் என்ன மறதியாளர்களாக இருக்கக்கூடாது. அதனால தான் நாங்க தொழுகைக்காக வேண்டி போகின்ற எங்கட கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள் அடிக்கடி ஒரு தர்கீப் பண்ணுவார்கள்.
நாங்க ஜக்காத்துல் ஃபித்ராவை சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா நீங்க மனிதன் அடிப்படையில மறதிகள், தவறுகள், தப்புகள் நடைபெறும், மறந்துடுவார்கள். என்ன பெருநாள் பர்ச்சேசிங் இருக்குது, என்ன மனைவி மக்களுக்கு வாங்கணும், புள்ளோளுக்கு வாங்கணும், என்னோட ஃபேமிலிக்கு வாங்கணும், உமா அப்பாக்கு அதுக்கு ஏற்பாடு செய்யணும். இந்த என்ன சிந்தனையில இந்த அமலை விட்டுருவாங்க. அதனாலதான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லப்படுகிறது, நீங்க இதை செஞ்சிருங்க, அவசரமா கொடுத்துருங்க, சரியா அவங்களோட ஒப்படைச்சிருங்க, முறையா கொண்டு சேர்க்கிறதுக்குரிய அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்யுங்க, அதுக்கு உதவி செய்யுங்க. அப்ப யாரெல்லாம் இத தொழுகைக்கு முன்பதாக கொடுக்கிறார்களோ அவர்களுடைய ஜக்காத் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒமன் அத்தா பாத ஸலாத் ஃபஹிய ஸதகத்தும் மின் ஸதகாத். தொழுகைக்கு பின்னால யாரெல்லாம் கொடுக்கிறாங்களோ ஜக்காத்துல் ஃபித்ரா என்று நினைத்து, அது அவருடைய ஜக்காத்துல் ஃபித்ரா இல்லை, அது ஜக்காத்துல் ஃபித்ராவாக கணிக்கப்பட மாட்டாது. அது சாதாரணமாக நீங்க கொடுக்கின்ற சதக்காவை போன்றுதான் அந்த சதக்கா கணக்கப்படும். எனவே தயவு செய்து யார் யாரெல்லாம் நாங்க 2-3 நாளைக்கு முன்னால நாங்க போன லாஸ்ட் வெட்னஸ்டே தேர்ஸ்டே நாங்க சேகரித்தோம், அதை உரிய முறையில கொடுத்தோம், அது சரியாக போய் சேர வேண்டிய இடத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ் போய் சேர்ந்து விட்டது. அதனுடைய மெசேஜும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப மீதமானவர்கள் பேலன்ஸாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அந்த உங்களுடைய ஜக்காத்துல் ஃபித்ராவையும் நீங்க பெருநாளைக்கு முன்னால ஒப்படைச்சீங்க. அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் சிறந்த கூலியையும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானார்.